Hi guys, இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா சேம் அதே திங்க் புக் தான். ஸோ இந்த மாதிரி லேப்டாப்ஸ்ல திங்க் புக் மட்டும் கிடையாது, கேமிங் சீரியஸ், ஸோ ஐடியா பேடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட மாடல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். நம்ம வெப்சைட்டில் இருக்கிறது எக்ஸ்க்ளூசிவாக வீடியோவில் ஆஃபர்ஸில் வர மாடல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வெப்சைட்டில் இல்லாத மாடல்ஸ் நிறையா நம்ம சைட்டில் இருக்கும். ஸோ லேப்டாப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நம்ம சைட்டில் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப்னு ஒரு கிளிக் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் தான் வரும். நீங்கள் டக்குன்னு அதில் கான்டாக்ட் பண்ணி ப்ரைஸிங் கிடைக்கலாம். ஏன்னா லேப்டாப்போட ப்ரைஸிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ரேட்டாக இருக்கும், நாளைக்கு ஒரு ரேட்டாக இருக்கும். ஏன்னா டாலர் வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸிங் ஒவ்வொரு நாள் மாறிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, இப்போ இந்த லேப்டாப் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா சேம் இதே மாடல் அடுத்த ரவுண்டு வரவே வராது. லேப்டாப் மட்டும் ஒரு லாட்டில் ஒரு 25 நம்பர் வருது அப்படின்னா செகண்ட் லாட் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்டாக் இருந்தால் மட்டும்தான் வரும். ஸோ அதுக்கடுத்து மேனுஃபேக்சரிங் பண்ணவே மாட்டாங்க. லேப்டாப் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மந்த்ஸுக்கும் மாடல்ஸு டிசைன்ஸு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், லேப்டாப் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப மட்டும் ப்ரைஸிங் கேளுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ப்ரைஸிங் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ லேப்டாப்புக்கு தேவையான A to Z எல்லா அக்சசரிஸுமே நம்மள்கிட்ட ரெடி ஸ்டாக்ஸில் இருக்கும், ஒரிஜினல் குவாலிட்டியில். ஸோ இப்போ இது கஸ்டமர் திங்க் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4-5 லேப்டாப்புக்கு ரேம் ஹார்ட் டிஸ்க்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒன்று உங்களுக்கும் காமிச்சிடும் தான். ஸோ இது போது 2-3 நாளைக்கு முன்னாடி கேமிங் லேப்டாப்புக்கு ஒரு ரேம் அப்டேட் பண்ணோம், ஐடியா பேடுக்கு ஒரு ரேம் NVMe அப்டேட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன கிளிப்பாக நான் வீடியோவில் இணைச்சிருக்கேன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரேமு NVMeலாம் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக அப்டேட் பண்ணி உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்டை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுக்குற மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மள்ட்ட அவைலபிள். ஸோ இன்னொரு 10 to 15 டேஸில் நம்மளோட சைட்டில் கிரெடிட் கார்டு EMI ஆப்ஷன் டேரெக்டாகவே எனேபிள் ஆயிரும். ஸோ பேடிஎம் வந்து அப்ரூவல் வந்துருச்சு, அது இன்னொரு 10 to 15 டேஸில் எனேபிள் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி UPI, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் 4 ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதுக்கடுத்து கிரெடிட் கார்டு EMIனே ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் அதில் போய் உங்களுக்கு எந்தெந்த பேங்க்லாம் கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்களோ அந்த கிரெடிட் கார்டை கொடுத்து நீங்கள் டேரெக்டாகவே நம்மளோட சைட்லேயே EMI கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொண்டு வந்துட்டு இருக்கோம். லேப்டாப்போட ஆர்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்கச்சக்கமாக வருது. ஸோ லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கன்சூமர் வேரியண்ட், கமர்ஷியல் வேரியண்ட், ஒவ்வொரு கமர்ஷியல் வேரியண்ட் 4 வேரியண்ட், ஒரு கன்சூமர் வேரியண்ட் 4 வேரியண்ட், சும்மா எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன, உங்களோட யூசேஜ் என்ன, உங்களோட பட்ஜெட் என்ன, நம்மளோட சைட்லையும் சரி நம்மளோட ஆப்லையும் சரி நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போதே வாட்ஸ்அப்பில் ஒரு பட்டன் இருக்கும், அது எனக்கு தான் வரும். ஸோ நீங்கள் அதில் கேட்டுட்டு உங்களுக்கான ப்ராடக்ட்டை நீங்கள் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது எவ்வளோ பயமும் தாக்கும் தேவை கிடையாது. ஸோ நம்ம லினோவா, ஏசர், டெல், HP, ஆசோஸ் இந்த மாதிரி 5 பிராண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா லினோவா, ஏசர் இது ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட்ன்றது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் 1 year ஆன்சைட் வாரண்டி, 2 years ஆன்சைட் வாரண்டின்னு சொல்லி டோல் ஃப்ரீயில் நீங்களாம் கால் லாக் பண்ணுற அவசியமே கிடையாது. டேரெக்டாக நம்ம ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ நாங்கள் மெயில் போட்டு உங்களுக்கு கால் புக் பண்ணி ரைஸ் பண்ணி விட்ருவோம். இன்ஜினியர் உங்களை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாமல். ஸோ ஏசரோட லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா NRI ஃபுல் ப்ரொடெக்ஷன் வாரண்டின்னு சொல்லுவோம். ஸோ NRI வந்து டேரெக்டாக ஏசரோட சர்வீஸ் சென்டர் டேரக்ட் கண்ட்ரோல் வச்சிருக்காங்களே. ஸோ நம்ம கெனான் பிரிண்டர், எப்சான் பிரிண்டர்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறோமோ சேம் அதே மாதிரி ஏசரோட A to Z எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்துருவோம். ஸோ இன்றைக்கி இந்த லேப்டாப்பை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இனி பூரா பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 1 வீக்குக்கு 4-5 வீடியோஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ். ஸோ நம்ம NRI எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸிங்க்கு வெளியில் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதான் NRIயோட எக்ஸ்க்ளூசிவ் ப்ரைஸிங். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரக்ட் பிராண்டோட சப்போர்ட்டோட செல் அவுட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸு. ஸோ அதனால தான் ப்ராப்பர் GST இன்வாய்ஸ், டேரக்ட் பிராண்டோட வாரண்டி சப்போர்ட்டு. ஸோ உங்களுக்கு தேவையான கஸ்டமைசேஷனும் எல்லாமே ஃப்ரீயாகவே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த லேப்டாப்பில் நம்ம ரேம் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கடுத்து 2-3 நாளைக்கு முன்னாடி சின்ன லேப்டாப்ஸ்லாம் நான் அப்டேட் பண்ணலாம், கிளிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான லேப்டாப்ஸை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிருவோம். ஸோ இப்போ இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா திங்க் புக் லேப்டாப் தான். இதில் ஒரு 3-4 லேப்டாப் அப்டேட் பண்ணணும். நான் 1 மட்டும் காமிக்கிறேன், ஏன்னா அதுக்கு இடத்துல வீடியோ எடுக்க டைமே கிடையாது. ஏன்னா சப்போஸ் 1 வீக்காக மொபைலில் ஷார்ட்டாக எடுத்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ ஒரு வீடியோ போடணுமேனு நீங்கள் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அடுத்து இந்த வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வீடியோ பிளானிங்கில் இருக்குது. வேறு லெவல் லேப்டாப்ஸ் 2 லேப்டாப் ஆஃபர்ஸில் வருது. கேமிங் மானிட்டர் வேற பயங்கரமான செல் அவுட் ஆஃபர், யாருமே கொடுக்க முடியாது, ஆன்லைன் ஆஃப்லைன் எங்கேயுமே கொடுக்க முடியாத ஒரு ப்ரைஸிங் ஒரு கேமிங் மானிட்டர் ஆஃபர்ஸில் வருது. ஸோ அது LG டேரக்ட் பிராண்ட் சப்போர்ட்டோட. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் IT ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ண நினைச்சிங்க, PC பர்ச்சேஸ் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். கரெக்டான ஆஃபர்ஸ் உங்களுக்கு கரெக்டான டைமிங்கில் கிளிக் ஆகும், டக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி ரேம் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு டிஃபால்ட்டாக 8GB ரேம் இருக்குது, நம்ம 8GB ஆட் பண்ண போகிறோம். இன்னொரு லேப்டாப்க்கு NVMe இந்த மாதிரி டைமிங் நிறையா இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த லேப்டாப்பை ரேமை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து நம்ம லினோவா திங்க் புக் சீரியஸில் Ryzen 5300U. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூப்பரான ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளோட சைட்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
வீடியோ நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப பாருங்க, அந்த நோட்டிஃபிகேஷன்ல நம்மளோட வீடியோஸ் எதுலையுமே தம்ப்நெயில் இருக்காது. ஏன்னா ஃபேக்கா தம்ப்நெயில் போட்டு உள்ள கஸ்டமரை இழுக்கக்கூடிய யூடியூப் சேனல் நம்ம கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட டைமும் ரொம்ப முக்கியம்னு நினைப்போம். ஏன்னா என்னோட டைமிங் முக்கியம்னு நினைக்கிற மாதிரி நம்மள்ட்ட வாங்கக்கூடிய கஸ்டமரோட டைமிங் ரொம்ப முக்கியம் நினைப்போம். அவங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டோம். ஸோ வீடியோவில் நம்ம என்ன டைப்பிங் பண்ணியிருக்கோமோ அந்த டைப்பிங்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு தேவையா இல்லையான்ட்டு. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தேவையா இருந்துச்சுன்னா டக்குன்னு சேனலுக்குள்ள வரலாம், வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பார்க்கலாம், டக்குன்னு NRN ஃபோட்டோக்கு ஆப்பில் போய் டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான A to Z எல்லா டெக்னிக்கல் சப்போர்ட், சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு எங்கள் டீம் தயாராக இருக்கும். ஸோ இப்போ இதில் Lenovo ThinkBook சீரிஸ் டிஃபால்ட்டாக 8GB RAM இருக்குது. இன்னொரு 8GB RAM மட்டும் இதில் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து OS போட்டு Windows 11 ஒரிஜினல் OS இன்ஸ்டால் பண்ணி ஆன்டிவைரஸ்லாம் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை நம்ம ஒர்க்காக வேகமாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இதில் டிஃபால்ட்டாக போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா 8GB ஆட் ஆயிரும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு RAM ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. இந்த RAM ஸ்லாட்டில் நம்ம அப் டு 32GB வரைக்கும் போட்டுக்கலாம். இந்த லேப்டாப்புக்கு எக்ஸ்ட்ரா 8GB போட்டாலே போதும். ஏன்னா இப்போ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 32,000 ரூபாய். 8GB RAM பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3,000 ரூபாய், 35,000 ரூபாய். ஸோ 35,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் எந்த பிராண்டை வேணாலும் பாருங்கள். வித் ஃபிங்கர் பிரிண்டோட ThinkBook ஸ்டைலிஷ் சீரிஸோட Ryzen 5300U 16GB RAM, 512GB i3 Gen speed NVMe with Lenovo ஒரிஜினல் பேக் இன்க்ளூடிங் டெலிவரி இன்க்ளூடிங் GST-யோட 35,000 பட்ஜெட் கிடைக்குது அப்படின்னா சான்ஸே கிடையாது. ஸோ இதான் NRN ஃபோட்டோக்கோட ஸ்பெஷல். எக்ஸ்க்ளூசிவாக எங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னு சொல்லி எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் எடுத்து விற்கக்கூடிய நிறுவனம் நம்ம கிடையாது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நாங்கள் எடுக்கும் போதே வேல்யூ ஃபார் மணி, இந்த ப்ராடக்ட் கஸ்டமர் கொடுத்தா ஒர்த்தா, சரி ஓகே அடிங்களாட்டா, இந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி எடுப்போம். ஸோ இப்போ கஸ்டமருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 4GB 8GB RAM ஆட் பண்ணியாச்சு. இப்போ டோட்டலாக 16GB இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம RAM வந்து 8GB ஆட் பண்ணியாச்சு. இப்போ டோட்டலாக 16GB உள்ள கரெக்டாக சவுண்ட் ஆகுதான்றதை இப்போ லேப்டாப்பும் ஆன் பண்ணி செக் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன செய்வோம், OS போடுவோம். ஸோ கஸ்டமர் ஒரிஜினல் லைசன்ஸ் கீயும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, கீயும் ஆக்டிவேட் பண்ணுவோம். பேக்கு ஃப்ரீயாக வந்துடும், பேக்கிங் ஆகும், கஸ்டமர் பேஸ் போயிடும், கஸ்டமர் ஆன் பண்ணாலும் ஒர்க் பண்ணுறது தான் வேலை. ஸோ NRN ஃபோட்டோ கான்ட்ராக்ட் பண்ணுறதுனால என்ன ஒர்க் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட டைம் பணம் ரெண்டையுமே சேவ் பண்ணுறாங்க. சார் வெளியில் போய் எங்கேயும் அலைஞ்சு நல்ல ப்ராடக்டாக வாங்கணுமே தேடணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம சேனலில் பார்க்குறாங்க, ப்ராடக்ட் ஆர்டராக ப்ளேஸ் பண்ணுறாங்க, கைக்கு ரிசீவ் ஆகுது, தேவையான டெக்னிக்கல் டவுட் கிடைக்குது, அவங்க பிஸ்னஸ்க்கு தேவையான ஒர்க்கை டக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண 8GB RAM சேர்த்து டோட்டலாக 16GB. இதில் கரெக்டாக நம்ம ஃபவுண்ட் ஆகுதான்னு செக் பண்ணிடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து Lenovo ThinkBook 15 Gen 3 ACL டெக்னாலஜி. ஸோ இதோட மாடல் நம்பர், சீரியல் நம்பர் எல்லாமே இதில் டீட்டெயில்டாக இருக்கும் இந்த பயாஸில். ஸோ டிஃபால்ட்டாக இது 8GB RAM, நம்ம 8GB ஆட் பண்ணியிருக்கோம், மொத்தம் 16GB RAM. ஸோ சிஸ்டம் மெமரி 16,384 MB, டோட்டலாக 16GB RAM வந்து உள்ளே இன்சர்ட் ஆயிருச்சு. ஸோ அதுக்கடுத்து NVMe 512GB டிஃபால்ட்டாக உள்ள இருக்கு. ஸோ அது என்ன பிராண்ட் எல்லாமே டீடைல்டாக சொல்லிச்சு ஆகுது. ஸோ இது போக நீங்கள் இதில் அப் டு 2TB வரைக்கும் 2.5 ஹார்ட் டிஸ்க் ஆர் 2.5 SSD எது வேணாலும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதுக்கும் எந்த விதமான கனெக்டர்ஸும் தேவையில்லை, ஈஸியாக மாட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இது கஸ்டமரோட ப்ரைஸிங் எவ்வளவு? இந்த லேப்டாப் வந்து 31,990 ரூபாய், RAM 8GB 3,000 ரூபாய், 35,000 ரூபாய். நீங்கள் 35,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு லேப்டாப்போட லுக்கை பார்த்துக்குங்க. ThinkBook சீரியஸ் ஸ்டைலிஷ் பெர்ஃபார்மன்ஸு வித் டச் ஃபிங்கர் பிரிண்டோட வருது. ஒரு 15.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ThinkBook சீரிஸில் ஸ்டைலிஷ் சீரிஸில் வித் பேக்கோட 5300U ஒரு கிராஃபிக்ஸ் ப்ராசஸோட 16GB RAM, 512GB i3 Gen speed NVMe WIFI Bluetooth லேட்டஸ்ட் மாடலு 35,000 பட்ஜெட் கிடைக்குது அப்படின்னா இதான் வந்து
NRI கஸ்டமர் பெனிஃபிட் ஆஃபர்னே சொல்லலாம். ஸோ இந்த NRI இன்ஃபோடெக்கில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஏன்னா NRI நம்பினார் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ நம்மள்கிட்ட ஆர்டரை பிளேஸ் பண்ணுறவங்க இன்னைக்கு வரைக்கும் 100% சாட்டிஸ்ஃபைட் ஆகியிருக்கும். ஸோ இதுதான் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா லெனோவோ திங்க்புக்கோட உள்ள இன்டர் சீரிஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹார்ட் டிஸ்க், ஸோ ஹார்ட் டிஸ்கோட கனெக்டர்ஸ் எல்லாமே உள்ள இன்பில்டாக தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள ஹார்ட் டிஸ்க்கை இதில் போட்டுக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக வரக்கூடிய 512 ஜிபிக்கான Gen 3 ஹை ஸ்பீட் NVMe இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதில் டிஃபால்ட்டாக 8 GB ரேம் வந்து போர்டோடைய மோல்டடு, எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இந்த ரேம் ஸ்லாட்டில் அப் டு 32 GB வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம கஸ்டமருக்கு என்ன ஆட் பண்ண போகிறோம்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா 8 GB ரேம் 3200 MHz, ஸோ ஒரு 1 TB ஸ்டோரேஜ். அப்போ 512 ஜிபியில் உங்களுக்கு NVMeல OS உட்காந்துக்கும். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா 1 TB ஹார்ட் டிஸ்க்ன்றது எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ். ஸோ டோட்டலாக 1.5 TB ஆயிடுது லேப்டாப்ஸ்க்கு. அதுக்கடுத்தாவே லேப்டாப் தான். ஆனால் i5 11th ஜென்ரேஷனில் 8 GB ரேமு 512 GB Gen 3 ஹை ஸ்பீட் NVMe, எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க் கனெக்டர்ஸு, எக்ஸ்ட்ரா ரேம் ஸ்லாட்டோட ஒரு பெர்ஃபெக்டான கேமிங் லேப்டாப் அப்படின்னா இந்த ப்ரைஸிங் செக்மெண்ட் இதோட கான்ஃபிகரேஷன் ரொம்ப ரொம்ப சீப்பு. ஸோ இதில் வந்து லைட்னிங் கீபோர்டோடய வந்துடும். லேப்டாப்போட லுக்கை நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதே கிடையாது, அந்தளவு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரேமை அப்டேட் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க்கை பார்ப்போம். நார்மல் லேப்டாப்புக்கும் நீங்கள் கேமிங் லேப்டாப்புக்கும் எப்படி கால்குலேஷன் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, நார்மல் லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூலர் ஃபேன் தான் இருக்கும். ஸோ கேமிங் லேப்டாப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு, டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு ஒரு தனி கூலர் இருக்கும். ஸோ இது மாதிரி 2 கூலர் வந்துடும் கேமிங் லேப்டாப் ஃபுல்லாக. ஏன்னா ஒன்று ப்ராசஸருக்கு, இன்னொரு ஜிபியூக்கு. ஏன்னா 1650 கிராஃபிக்ஸ் இருக்குல்ல இதில், ஸோ அந்த ஜிபியூக்கு. ஸோ இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு NVMe போட்டு மேலே தெர்மல் பேட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த தெர்மல் பேட்லாம் பார்த்தீங்கன்னா பிசுன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல 512 ஜிபிக்கான கேமிங் NVMe போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரேமுக்கான ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸோ இதை நம்ம இப்போ மூவ் பண்ணி பார்க்கணும். ஸோ டிஃபால்ட்டாக ஒரு ரேம் இருக்குது உள்ள 8 GB, நம்ம இன்னொரு 8 GB போட போகிறோம். ஸோ கஸ்டமர் நம்மளை காண்டாக்ட் பண்ணி அதிகமான செலவுட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமருக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்டை கரெக்டான ப்ராடக்டாக நம்ம கொடுக்குறதுனால தான் நம்மளோட ஹைலைட்டு. ஸோ அதுக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் நம்மள்ட்ட ரெடியாக இருக்கும், நாங்களே ஃபிக்ஸ் பண்ணி அமுச்சு விட்ருவோம். ஸோ இப்போ 8 GB 16 GB ஆயிடுச்சு. ஸோ இது போக இந்த இடத்துல 512 GB NVMe இருக்குது. ஸோ இது போக நீங்கள் இந்த இடத்துல அப் டு 2 TB வரைக்கும் 2.5 ஹார்ட் டிஸ்க்கு ஆர் SSD எது வேணாலும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான கனெக்டர்ஸு, கேப்பு எல்லாமே உள்ளே இன்க்ளூடிங்காக பாக்ஸில் இருக்குது. எதுவுமே வாங்க முடியல. ஹார்ட் டிஸ்க்கோ SSDயோ நீங்கள் 2 TB வரைக்கும் தனியாக பர்ச்சேஸ் பண்ணி இங்கே போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிளியராக இங்கே இருக்குது. அதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. இப்போ ஸோ இப்போ நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ லேப்டாப்பில் இன்சைடு இதான் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு டிஃபால்ட்டாக இதில் 4 GB ரேம் போர்ட்லேயே மோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ சிப் செட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம ரேம் போட்டுக்கான ஸ்லாட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ NVMeக்கான பிளேஸ்மெண்ட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நம்ம கஸ்டமருக்கு NVMe அண்ட் ரேம் ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 GB அப்டேட் பண்ணுறோம் DDR4ல். ஸோ இந்த மாதிரி லேப்டாப் தேவையான அக்சசரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதுக்கு சூட் ஆகிற ப்ராடக்ட்லாம் செலக்டடாக நம்மள்ட்ட எல்லாமே ரெடி ஸ்டாக்ஸில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரேம் 4 GB அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து 512 GB NVMe போடுறோம். சிலிகான் ப்ரோட சூப்பர் ஸ்டார் NVMe Gen 3 512 GB NVMe. ஸோ சில லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா NVMe போர்ட் மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து M.2 தான் சப்போர்ட் ஆகும், NVMe சப்போர்ட் ஆகும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு மாடல்ஸ் அந்த மாதிரி கரெக்டாக நிறைய வேரியன்ட் இருக்கும். கரெக்டாக பார்த்து செலக்டடாக க்ளீனாக பார்த்து இந்த அக்சசரிஸை வாங்கணும், அதான் ரொம்ப மெயின். அடுத்து இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்.
நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோவும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸு சூப்பரான ப்ரைஸிங்கில் பெஸ்ட் சர்வீஸில் நம்ம சப்ளை பண்ண தயாராக இருக்கும். இப்போ கஸ்டமருக்கு OSSலாம் ஏற்றி ரெடியாகி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை விட ஒரு பெட்டரான சூப்பரான ஆஃபர்ஸை சந்திப்போம். பாய்.